ஹலோ, இஸ் இட் சீதா வேர்ல்ட் டிராவல்ஸ்? நான் தான் ராணி பேசுறேன் சார். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சார். எனக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா. எஸ் சார். தேங்க்யூ சார். ஏண்டா நீங்க தேண்ட பொண்ணு கிடைச்சாரா? இல்லடா. ஆச்சரியமா இருக்க. எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாச்சு, அந்த பொண்ணு எந்த பிளாட்லயுமே இல்லையே. டேய், நீ நல்லா தேடி பார்த்தியாரா? சல்லடை போட்டு கழிச்சு பார்த்துட்டா அவ எந்த பிளாட்லயும் இல்ல. டேய், நான் அந்த பிளாட்டை பார்க்கல. நீ பாத்தியா? நீ பாத்தியாரா? அவன் தான் அந்த பொண்ணையே பார்க்கலையடா. ஆமா ஆமா. டேய், நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பாப்போம். வாங்கடா. எஸ், கம் இன். யாருது? நாங்க டெலிபோன் கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். டெலிபோன் அந்த கார்னர்ல தான் இருக்கு. மேடம், இந்த கார்டுல கொஞ்சம் சைன் போட்டீங்கன்னா நாங்க புறப்படலாம். 1 மினிட், இதோ வந்துடுறேன். மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து கையெழுத்து போடுறீங்களா? இன்னும் நாங்க பல வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இவதான் பண்ற. எக்ஸ்கியூஸ் மீ. என் வீட்டுக்கு யார் டெலிபோன் கிளீன் பண்ண வந்தாலும் காஃபி கொடுக்கறது என் வழக்கம். நீங்களும் காஃபி சாப்பிடுங்க. ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ மேடம். நாங்க வர்றோம். என்னடா அது? ஆச்சரியமா இருக்கு. நேத்து ராத்திரி அந்த மொட்டை மாடில இருந்து நம்மள பார்த்த பொண்ணு இங்க எந்த பிளாட்லயுமே இல்லையே. ஒருவேளை வெளியூர்ல இருந்து வந்தவளா இருந்து திரும்பவும் ஊருக்கே போயிருந்தா என்னமோடா. கால சுத்தின பாம்பு கடிக்காம இருந்தா பெட்டர். ஆனாலும் இனிமே நாம இந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நாளைக்கே பாம்பேக்கோ கல்கட்டாக்கோ புரட்டு போறதுதான் கரெக்ட். நான் வேணா பத்த வைக்கிறேங்க. வேண்டாயா, நான் பத்த வச்சுக்கிறேன். நான் எத்தனையோ பேருக்கு பத்த வச்சிருக்கிறேன். நீ சிகரெட் குடிப்பேங்கிறத நெருப்பட்டி ரூபத்துல சொல்றியோ? ஆமா, போன மாசம் வேலைக்கு சேர்ந்து இந்த டைபிஸ்ட், அது பேர் என்ன? நிர்மலா. அத நம்ம லைனுக்கு இழுத்தா எப்படியா இருக்கும்? வேண்டாங்க. நல்ல வருமானம் வருங்க. வேண்டாங்க. ஏங்க? அது என் மச்சினிங்க. அடச்சாய், உன் குடும்பத்துல வேலை வைக்க வேணாங்க. ஆமா, அந்த ஒல்லியா சிகப்பா இருக்குது நிர்மலா, அது எப்படி? அதுவும் வேண்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவுங்க. வேண்டாங்க. ஏங்க? அது என் அக்கா பொண்ணுங்க. அடச்சே, என்னங்க அந்த ஆபீஸ்ல எல்லாருமே அவன் சொந்தக்காரங்க தானா? இல்லைங்க, வெளியாள் ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அது யாரு? நீங்க தான். அடச்சே, போயா, நீ என்னைய மாத்திருவ போல இருக்க. போயா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல கல்கட்டாவுக்கு 3 டிக்கெட் வேணும். ஓஎஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பொசிஷன் சொல்றேன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. கம் ஆன். டேய், அவதான்டா. எடா சொல்றேன். அன்னைக்கு நாம செஞ்ச கொலையை பார்த்த பொண்ணு அவளே தான். ஆமாண்டா, இன்னைக்கு ராத்திரி அவ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப
அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். ஏ ராணி, நீ வரலையா? இல்ல, நீங்க போங்க. கண்ணா வந்து அவர் டாக்ஸில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுவாரு. பாய் பாய். அவன் மேல காரை ஏத்தி கொள்ளுடா. ராணி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அந்த 3 பேரும் என்ன கொல்ல வராங்க. அப்படியா? வண்டியில உட்கார். அன்னைக்கு நாங்க செஞ்ச கொலைய பார்த்தது நீதானே? கொலையா? எங்க நடந்தது? எப்ப நடந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது? அந்த கொலையை நீ பார்க்கல? இல்ல. நீ பார்க்கல? உண்மையை சொல்லு. ஏன் பொய் சொல்ற? ஐயோ பாவம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒரு பொண்ணு அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒண்ணு அவ உண்மையை சொல்லிடணும், இல்ல அவ உயிரையே விட்டுடணும். இதுல உனக்கு எது பிடிக்கும்? இவ இப்படிலாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். வழக்கம் போல நம்ம பாணியிலே கேட்டோம்னா சொல்லிடுவா. எப்படி? ரிமூவ் த ட்ரெஸ். ஆமாண்டா, ஏற்கனவே நம்ம 2 கொலையை பண்ணிருக்கோம். இது 3வது கொலை. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு நம்ம தூக்கிட்டு வந்தத அந்த டாக்ஸி டிரைவர் வேற பார்த்துட்டான். அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. ஓடி போடா. டேய், நீ போடா சீக்கிரம்.
ராணி நத்திங் சீரியஸ் மிஸ்டர் கண்ணன். ஆனா ராணி அந்த 3 பேரும் பலவந்தமா பலாத்காரம் செஞ்சதால அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு அவ உடம்பு அலட்டிக்காம பாத்துங்க. சாரி. உடம்பு அலட்டிக்க கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? சீக்கிரம் குணமாகணும்னா நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு பிளீஸ். என்னால முடியலைங்க. எல்லாத்தையும் மறக்கணும்னா அது என் மரணத்தாலதான் முடியும். என்னங்க ஏன் பக்கமா ஓடுறீங்க? போலீஸ்காரங்க என்ன தேடி சொன்னாங்க. ஐயோ, யார் மேல காரை ஏத்துட்டீங்களா? இல்லடி, பின்ன ஏன் உங்க போலீஸ் தேடுது? அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்ப போய் ஒழுங்குக்கிறேன். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடடி.